ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் நிசா. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, யார் வீட்டில் எல்லாம் மாதுளை மரம் இருக்குமோ அவங்களுக்கான வீடியோஸ் தான் இது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் சொல்கிறேன். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான குறிப்பு ஒன்று இருக்குது. இது என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டில் நான் ஒரு 10-15 மாதுளை செடிகள் வச்சுருக்கேன். அது பூ பூக்கிறதுக்காக காய் காய்க்கவா எந்த ஒரு குறைவுமே இல்லாமல் நல்லா காய்க்கும் மாஷா அல்லாண்டு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த உங்களுக்கு நீங்கள் பார்க்க உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் கொஞ்சம் பருவம் வரப்போக்குள்ள அது எல்லாமே எப்படி அதுக்கு அந்த மகரந்தத்துக்கு கீழே ரொம்ப பழுதாவே அடிப்பட்ட மாதிரி பார்க்குறவங்கெல்லாம் இது கண்பட்டிருக்குமோ, அதனால தான் அந்த காயெல்லாம் வம்பாயிட்டு அப்படின்னு நானும் நிறைய விஷயங்கள் இதுக்கு செஞ்சுருக்கேன். கண்ணுத்துக்கெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன். மறுபடி நிறைய போரைகள்லாம் போட்டிருக்கேன். மாட்டு சாணங்கள் இது தான் குறைபாடில் தான் அப்படி வருது அப்படி இப்படின்னு நான் நிறைய விஷயங்கள் செஞ்சுருந்தேன். மரத்தில் 1-2 இல்லை, இந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 30-40 காய்க்கு மேலே இதே பிரச்சனை தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப அந்த மூளே அழுகி போயிருக்கு. ஒரு சில காய்கள் இந்த அதுக்கு மேலே நிறைய டொட் 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 விழுந்த மாதிரி ஒரு இது, பூக்கள் தன்னால் உதிர்ந்தது. என்னதுக்காக இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு அது கொஞ்சமும் எனக்கு அதை பற்றின இதே இல்லை. சரி போகட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் தெரிஞ்சவங்கக்கிட்டலாம் போயிட்டு, விவசாயம் செய்யக்கூடியவங்ககிட்டலாம் போயிட்டு நான் விஷயத்த சொன்னேன். இதான் பிரச்சனை, இப்படியெல்லாம் டொட் டொட்டாக விழுந்திருக்கு, அவங்களும் கண்ணுகளாக இருக்கும், நீங்கள் மரத்தை மறைச்ச மாதிரி வைங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. நான் விவசாய கந்தூரில் போய் விவசாயிகள்கிட்ட கூட நான் அதில் இதை பற்றி கன்சல்ட் பண்ணினேன். அவங்களும் அதுக்கு உரம் போடுங்க, போடுங்க அதுகளை தான் எழுதி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் விவசாயமே செஞ்சு மிச்ச காலமாக ஒருத்தர் இருந்தார். எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார். அவர் கூப்பிட்டு ஒரு நாள், வயசான தாத்தா, அவரை கூப்பிட்டு நான் விஷயம் கேட்டிருந்தேன். அவர் சொன்னார், நீங்கள் இந்த மரத்து தூருக்கு தண்ணி அடிக்காமல் நீங்கள் அதில் உள்ள காய்களுக்கும் இலைகளுக்கும் தண்ணி அடிக்கிறீங்க, அதனால் வந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னார். ஆமாம், கண்டிப்பாக அது தாங்க உண்மை. நான் அந்த தாத்தா சொன்னது போல் நான் யோசித்து பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தூரில் அடிக்கிற தண்ணியை மரங்களுக்கும் அதில் உள்ள காய்களுக்கும் அடிக்கிறதால அந்த காய்களுக்கு மேலே அந்த மகரந்தத்தில் அந்த தண்ணி நின்று அந்த காயே வம்பாயிட்டு அப்படின்னு அந்த தாத்தா சொன்னார். அதில் நான் இப்போ அடிக்கிறதில்ல. இப்போ இந்த காய் கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு வருது. இப்போ எனக்கு ரொம்ப மனநிறைவாகவும் இருக்குது. ஒரு வேளை என்னையை போல் நீங்கள் யாரும் தண்ணிகளை நீங்கள் அப்படி அடிப்பீங்களா இருந்தால் அதை தகர்த்துக்கிட்டு வேருக்கு மட்டும் தண்ணிகளை ஊற்றுங்க, உரங்கள் போடுங்க, கண்டிப்பாக நல்லா வரும். என்னுடைய வீடியோஸ் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பிரயோசனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இப்படி தான் தண்ணிகள் நம்ம அதில் அடிக்கக்கூடாது. தண்ணி நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா அது எப்படியுமே அந்த மகரந்தத்தில் போய் அது வம்பாக போயிடும், அந்த காயே வம்பாயிரும். நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க, இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த சம்மந்தமாக எது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னிட்ட கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிசா. பாய்.